உங்களை பற்றி சகலமும் தெரியும். யார் நீங்கள், எங்கே இருந்துங்க வந்தீங்க, ஏன் வந்தீங்க, எப்படி வந்தீங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எங்கே போக போகிறீன்ற எல்லா விவரமும் எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்கள் நாவால் சொல்லணும், என்னுடைய செவியால் கேட்கணும். அவா ஆசை. உங்கள் அண்ணனை பார்த்தேன், பேசணுன்ற என்ன வரல. உங்கள் தோழியை பார்த்தேன், கேட்கணுன்ற ஆசை வரல. ஆனால் வள்ளி நாயகம் உங்களை பார்த்தவொடனே தான் என் மனசில் இருக்கலாம் உங்களை சொல்லணுன்ற எண்ணம் வந்திருக்கு. அதனால் கேட்கக்கூடிய சில விவரங்களுக்கு தகுந்தார் போல் பதிலளிப்பாயா? 64 கலைகளும் 18 புராணங்களும் 28 அகமங்களும் 32 தர்மங்களும் 96 தத்துவங்களும் கொண்டிருந்தவர் தாங்கள். தங்களுக்கு தெரியாதென்று ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது தாங்கள் வந்து என்னோட விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அப்படி சொல்வதை கேட்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். சுவாமி கேளுங்கள். எனக்கு தெரிந்தவரை பதில் கூறுகிறேன். தெரியாதது என்று ஒன்று இருந்தால் தங்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்கிறேன். கேளுங்கள் சுவாமி. ஆனால் அதற்கு முன்பாக உங்கள் அண்ணனை பார்த்தா கேட்கணும்னு தோணலை, உடைய தோழியை பார்த்தா கேட்கணுன்ற ஆசை வரல. ஆனால் உன்னை பார்க்கவும் தான் கேட்கணுன்ற எண்ணம் வந்திருக்கா? அதுக்கு ஏன் பெருமை சொல்றீங்க? என் மனசுல இருக்க சொல்லணும் ஆசை இல்லைன்னு சொல்றீங்களே. உங்களுக்கு தான் மூவாசையுமே கிடையாது. சரி, மூவாசையும் வெறுத்தவர் தாங்க. ஆக அப்பேற்பட்ட நீங்க ஆசை என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பத்தி பேசுறீங்க அப்படின்னா இது எந்த விதமான ஆசைன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆசையில 2 வகையான ஆசை இருக்கு. என்னென்ன? ஒன்னு சிற்றின்பம், இன்னொன்னு பேரின்பம். இந்த சிற்றின்பம் என்பது மனிதர்களுக்கு வரக்கூடியது. ஆனால் பேரின்பம் என்பது ஞானிகளுக்கும் துறவிகளுக்கும் சித்தர்களுக்கு மட்டும் வரக்கூடியது பேரின்பம். சிற்றின்பம் என்பது அழியக்கூடியது. ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டோம்னா அந்த பொருள் கிடைச்சிருச்சுன்னா அந்த இன்பம் இதான்றது அவ்வளோதான். ஆனால் பேரின்பம் என்பது நிலையானது. அதனால தான் ஆங்காரத்தை உள்ளடக்கி ஐம்பனையும் சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சிந்தை அடக்கி விந்தை அடக்கி வேள்வி செய்ய வேண்டும் என்று சான்றோர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட பேரின்ப எண்ணத்தோடு அதிலும் குறிப்பாக நாரத மகரிஷி மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை என்று சொல்லக்கூடிய மூவாசை வெறுத்தவர்ன்றது உங்களுக்கு தெரியாதா? அதனால பேரின்ப ஆசையோட சில விவரங்களை கேட்கணும். பெருவெள்ளம் அப்படிமா எல்லா விஷயத்திலுமே பாத்தீங்க அப்படின்னா 2 வகையான விஷயங்களாக பட்டது இருக்கும். இன்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா துன்பம்னு இருக்கும், வெற்றினா தோல்வின்னு இருக்கும், இரவுனா பகல்னு இருக்கும், மேலுனா கீழ் இருக்கும், வரவு. இது எல்லாமே அமைய பெற்ற ஒன்று. அந்த மாதிரிதான் சிற்றின்பம் என்று ஒன்று இருந்தது அப்படின்னா பேரின்பம் என்று சொல்லக்கூடியதும் இருக்கு. இதுல பேரின்பம் மட்டும் நிலையானது அப்படின்னு நீங்க சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்தை அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி உங்களை போன்ற ஞானிகளுக்கு வேணா பேரின்பமாக அந்த பக்திமயமாக இருக்கக்கூடிய வாழ்வாகப்பட்டது இருந்திருக்கலாம். ஆனா அதற்கு பிற்பாடு எத்தனையோ ஞானிகளாகப்பட்டவங்க இவ்வளவு ஏன் தமிழ் கிழவி அவ்வையாகப்பட்டவளே சொல்றாள் இல்லறமற்றது நல்லறமாகாது அப்படின்றாங்க. இல்லறத்தில் இருந்து வாழல் அப்படின்னா சொர்க்கத்திலே இடமில்லை அப்படின்றாங்க. ஆக அப்பேற்பட்ட இல்லறம் என்று சொல்லக்கூடியது சிற்றின்பமாகப்பட்டது. திருப்புகழ் அருளினாரு மிருகப்பிரமானுடைய அருளோடு. ஆக அப்பேற்பட்ட அருணகிரி நாதராகப்பட்டவர் அருணனாக இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் ஆகப்பட்டவர். பெண்போகத்தில் இருந்தார், சிற்றின்பத்தில் திளைத்து கொண்டிருந்தார். வெப்ப நோய் என்று சொல்லக்கூடிய நோயாகப்பட்டதை தாக்குச்சு. அதன் காரணமாக இனிமேல் நம்ம உயிரை வச்சுக்கிட்டே இருக்க வேணாம். காரணம் என்ன? கூட பிறந்த சகோதரியான ஒரு ஆதி என்று சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் ஒரு வார்த்தையை கேட்டா, பெண் போகத்தில் திளைப்பதற்கு செல்வம் வேணும், நம்ம வீட்டில் செல்வம் கிடையாது, ஆனா நானும் பெண் தானே, என்னை நீ ஏத்துக்கன்னு உடன் பிறந்த சகோதரி சொல்லும் பொழுது அப்பயாவது திருந்துவாருன்னு நினைச்ச அந்த அம்மா அந்த வார்த்தையை சொன்னாங்க. இவருக்கு தலையில இடிய விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. உடன் பிறந்த சகோதரியே இப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை கேட்டுட்டாலே அப்படின்னு அன்னைக்கு தன் உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக திருவண்ணாமலைக்கு போறாரு. அங்க போகும் வழியிலேயே ஒரு பெரியவர் பார்க்க, உங்களை மாதிரி ஒரு பெரியவர் பார்க்கிறாருப்பா, முருகான்னு சொல்லு ஒரு தடவை. முருகான்னு ஒரு தடவை சொன்ன அப்படின்னா 1000 பாவம் தொலைன்னு சொல்றாரு. ஆனா அருணன் கேட்க மாட்டாரு. நானே சாக போறேன், நான் எதுக்கு முருகான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனவர் யதார்த்தமாக மலையிலிருந்து விழுங்கும் பொழுது தன்னையும் அறியாமல் முருகா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை சொன்னார். சொன்னதுதான் தாமதம். எப்படா பக்தர்கள் கூப்பிடுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்த முருகப்பெருமானாகப்பட்டவர் அருணனை தாங்கி அன்று திருப்புகளாகப்பட்டது அருள்னார். காரணம் என்ன? சிற்றின்பத்தில் இழைத்து இருந்த காரணத்தினால்தான் பேரின்பமயமாக அருணகிரிநாதருடைய உடலாகப்பட்டது. இறக்கவும் கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒருத்தர் இறந்தாங்க அப்படின்னா பூத உடலாகப்பட்டது இருக்கும். இவ்வளவு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னாரு வள்ளலார் பெருந்தகையாகப்பட்டவர். அப்பேற்பட்ட வள்ளலார் சித்துவலாக மாளிகை என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு அறையில் தன்னைத்தானே பூட்டிக் கொண்டு ஜோதிர்மயமாக ஐக்கியமானவர். இறைவனே ஜோதி வடிவம்னு சொன்னவர் வள்ளலார். ஆனா அப்பேற்பட்ட வள்ளலாருடைய உடலே பூத உடலையே யாரும் பார்க்க முடியல. ஆக தன்னுயிரை ஜோதிர்மயமாக ஐக்கியமாக்கி கொண்டு இன்றும் அந்த அளவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு அந்த அறையை போய் திறந்தாங்களாம். வள்ளலாருடைய பூத உடலையாவது பார்ப்போம் அப்படின்னு அந்த அறையை திறக்கும் பொழுது அங்கிருந்து வெறும் பச்சை கற்பூர நெடியாகப்பட்டது மட்டும்தான் வந்ததான்.
அப்பேற்பட்ட வாழ்வாகப்பட்டது, பெருவாழ்வாகப்பட்டது யாருக்கு கிடைத்தது அப்படின்னா அருணகிரிநாதருக்கு கிடைத்தது. கடைசியாக கிளியாக மாறினாரு. அவர் பூத உடலாகப்பட்டது, இறக்கவும் கிடையாது. அந்தரத்திலிருந்து என்னோட உயிராகப்பட்டதை நீயே எடுத்துக்கொண்டு போயிரு மயிலேறும் மன்னவா. அப்பேற்பட்ட முருகப்பெருமானை பூத உடல் தாக்காதவாறு என்னுடைய உயிராகப்பட்டதை நீயே எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு கிளியாக மாறிய தருணங்கள்லாம் இருக்கு. சிற்றின்பத்தில் இருந்தவர்களுக்கு பேரின்பத்தை அடைந்துவதற்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அதனால சிற்றின்பத்தை சாதாரணமாக நினைக்க கூடாது. அதே சிற்றின்பத்தை வேணாம் என்று புறந்தள்ளியவர்களும் இந்த உலகத்தில் உண்டு. பிறவி ஞானம் என்பார்கள். இந்த பிறவி ஞானம் என்பது எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. சோழ நாட்டிலே சீர்காழி என்பதிலே சிவபாத இருதயருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். அந்தனர் வீட்டு குழந்தை ஆளுடைய பிள்ளை. இந்த ஆளுடைய பிள்ளை வாய் பேசாத குழந்தை. தகப்பை நீராடுவதற்காக பிரம்மாபுரம் மேவிய குளத்திற்கு கூட்டி செல்கின்றார். பிரம்மாபுரம் மேவிய குளத்தில் கோவில் வாசல் பக்கத்திலே குளம். ஐயா, நான் கோவில் குளத்தில் நீராட போறேன். இந்த கோவிலில் யாரு எதை கொடுத்தாலும் நீ வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏன்னா குழந்தை அண்ணனர் விட்டு குழந்தை, பிராமண விட்டு குழந்தை. அப்ப சொல்லிட்டு தகப்ப போய் என்ன பண்றாரு, நீருக்குள் மூழ்கி சிவாய நமன்னு சொல்றாரு. அந்த நேரம் தகப்பனை காணாமே என்ற குழந்தை கோவில் கோபுரத்தை பார்த்து வாய் பேசாத குழந்தை அம்மா அப்பான்னு ஊர்ல எத்தனையோ குழந்தை அழுதுச்சு. எல்லா குழந்தைக்கும் போய் ஏறெடுத்து பார்க்கல, செவியில் விழுவல. ஆனால் இந்த குழந்தை அழுதது மட்டும், ஆளுடைய பிள்ளை மட்டும் அழுதது அம்மையப்பனுக்கு கேட்டது. குழந்தை எப்படி அழுதுகிட்டு இருக்கே, இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும் என்று உமையாளிடம் கட்டளையிட உமையாளும் தன்னுடைய மடியிலே கடித்து பொற்கிண்ணத்தில் பாலை கொடுத்தாள். கொடுத்தவன பாருங்க, குடிச்ச பால் கோவட்டில் இருந்துச்சு. தகப்பை நீராடிட்டு கரைக்கு வந்தான். கோவில்ல யாரு எதை கொடுத்தாலும் நான் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். உனக்கு குடிச்ச பால் கோபத்தில் இருக்க, யார்கிட்ட எதை வாங்கி சாப்பிட்டேன்னு சொல்ல. அப்பதான் அந்த குழந்தை சற்றும் தயங்காமல் எம்பர்னார் மீது பாடியது தேவாரத்தை, முதல் தேவாரத்தை பாடினார். பாடினோடனே பாருங்க, இந்த குழந்தை அது வரைக்கும் வாயே பேசல. பேசாத குழந்தை இறைவனுடைய அடையாளத்தை சரியாக சொல்லியது. இதுவும் பிறவி ஞானம். நீங்க சொன்னது போல சிற்றின்பத்திலிருந்து போனவங்களை விட பிறவி ஞானம் அடைந்தவர் இந்த உலகத்தில் நிறைய இருக்காங்க. அதனால கதையின் முறைப்படி பால் கொடுத்தது சக்தியாகப்பட்டவள், உமையம்மையாகப்பட்டவள், உண்ணாமுலை அம்மன் அப்படிமா. அப்பேற்பட்ட அம்மனாகப்பட்டவ பொற்கிண்ணத்துல பாலை கொடுத்தா. ஆனா பெருமை யாருக்கு கிடைத்தது? அப்பனுக்கு. தோடுடைய செவியன் அப்படின்னு சிவபெருமானத்தான் ஞான சம்பந்தராகப்பட்டவர் பாடினார். காரணம் என்னங்க, ஏன்னா இப்ப இதுல இன்னொரு விஷயம், 63 நாயன்மார்களுள் கண்ணப்ப நாயனார் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. திண்ணனாக பிறந்து இறைவனுக்கே கண்களை கொடு, முதல்லையே உலகத்துல முதலாக கண்தானத்தை அறிமுகப்படுத்தியதே கண்ணப்ப நாயனார் தான். அப்பேற்பட்ட கண்ணப்ப நாயனார் என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த கதை எல்லாருக்குமே தெரியும், சுருக்கமாக சொல்றேன். வேடுவராக இருந்து கொண்டு ஒரு காட்டு பன்றியை துரத்தி கொண்டு போறாரு. பொன்முகலி என்று சொல்லக்கூடிய ஆறாகப்பட்டது வருது. அந்த ஆத்துல நீர் எடுத்து தாகத்திற்காக இருந்த பொழுது பக்கத்துல ஒரு மலை, குடுமியான் மலை, குடுமி தேவராகப்பட்டவர் சிவலிங்க வடிவத்தில் விட்டிருக்கிறார். அந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனே இவருக்கு விட்டு பிரிவதற்கு மனம் இல்லை. அப்ப பக்தினாலும் பக்தி, அப்பேற்பட்ட ஒரு தீவிரமான பக்தி. சிவலிங்கத்துக்கு இறைச்சியாகப்பட்டதை படைக்கிறார். காட்டு பன்றியுடைய இறைச்சியாகப்பட்டதை படைக்கிறார். நல்ல கறியா இல்லையா அப்படின்னு தான் சுவைத்த கறிகளை படைக்கிறாரு. வாயில் நீர் எடுத்துட்டு வந்து அந்த நீரை சிவலிங்கத்தின் மீது துப்பி அபிஷேகம் பண்றாரு. சிவலிங்கத்தின் மீது ஏற்கனவே இருக்கக்கூடிய பூக்களை தன்னுடைய பாதுகை என்று சொல்லக்கூடிய செருப்பு காலால தள்ளி விடுறாரு. இது எந்த விதமான பக்தி அப்படின்னு யாராலையுமே தெரிஞ்சுக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பக்தி. ஆனா மறுநாள் அந்த கோயிலுடைய சிவாச்சாரியாராகப்பட்டவர் வருகிறார். என்ன, பன்றியுடைய இறைச்சியாகப்பட்டதெல்லாம் சிவலிங்கத்தின் மீது இருக்கிறதே, அபச்சாரம் ஆயிருச்சு அப்படின்னு அந்த சிவாச்சாரியார் என்ன செய்யறாரு அப்படின்னா மனம் வருத்தப்படுறாரு. இரவு போய் படுத்து தூங்கும் பொழுது கனவுல சிவபெருமான் தோன்றி மறுநாள் மறைந்திருந்து நடக்கிறது என்னன்னு பாருன்னு சொல்லி சிவாச்சாரியாருக்கு ஆணையிடும் பொழுது மறுநாள் இந்த சிவாச்சாரியார் என்ன செய்யறாரு, மறைஞ்சு நின்று பார்க்கிறாரு. வழக்கம் போல திண்ணனாகப்பட்டவர் வர்றாரு, காட்டு பன்றி இறைச்சியை படைக்கிறாரு. தான் தலையில் சூட்டி இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் படைக்கிறாரு. இந்த பூக்களை எல்லாம் படைச்சிட்டு வாயில் நீர் எடுத்துட்டு வந்து சிவலிங்கத்தின் மீது துப்பி அபிஷேகம் பண்றாரு. இது என்னடா கொடுமை அப்படின்னு மறைஞ்சிருந்து சிவாச்சாரியா பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய தருணத்தை சிவலிங்கத்திலிருந்து கண்களில் இருந்து ஒரு கண்ணில் இருந்து குருதி என்று சொல்லக்கூடிய ரத்தமாகப்பட்டது விடையுது. அப்ப இந்த திண்ணன் பார்க்கிறார், சிவலிங்கத்தின் மீது ஏதோ ஒன்று ஆயிருச்சு. நம்ம இந்த வேட்டைக்கு போன நேரம் பார்த்து யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சவரு
எத்தனையோ மூலிகைகளை, காட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகளையும் வச்சு பார்க்குறாரு, ரத்தம் நின்ன பாடல. இப்போ என்ன செய்கிறாரு? ஊனுக்கு ஊனே மருந்து அப்படின்னு தன்னுடைய விளக்கண்ணை தோண்டி சிவலிங்கத்தில் வச்சிடுறாரு. ஏற்கனவே வலது கண்ணை தோண்டி வச்சுட்டாரு. அடுத்ததாக இடது கண்ணில் இருந்து குருதி என்று சொல்லக்கூடிய ரத்தமாகப்பட்டது வருது. அவர் பார்க்குறாரு, மறுபடியும் எப்படி ரத்தத்தை நிப்பாட்டுறது அப்படின்னா இடது கண்ணையும் தோண்டி வச்சிடலான்ற முடிவுக்கு வந்துட்டாரு. ஆனால் தோண்டுவதற்கு முன்பாக ஒரு கணம் யோசிக்கிறார். ஏற்கனவே ஒரு கண்ணு இல்லை, இந்த கண்ணை எடுத்துட்டோம்னா சிவலிங்கம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் போயிருமே, கண்ணை வைக்கணுமே சரியான இடத்துல அப்படின்னு தன்னுடைய பாதுகை என்று சொல்லக்கூடிய சிறப்பு காலால் சிவலிங்கத்தின் இடது கண் இருக்கக்கூடிய இடத்தில் வைத்துக்கொண்டு தன்னுடைய இடது கண்ணாகப்பட்டதை தோண்டு போறார். அப்போ முதல்ல தோன்றியது என்ன அப்படின்னா இடது கரமாகப்பட்டது தோன்றியது. வலைக்கரங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். வலைக்கரங்கள் தோன்றி திண்ணப்பனுடைய கையை பிடிக்க மட்டும்தான் செய்தது. ஆனால் ஒலித்த குரல் என்ன அப்படின்னா சிவபெருமானுடைய குரல். கண்ணப்பன் இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரலாகப்பட்டது ஒலித்தது. ஆனால் திண்ணப்பனுடைய கையை பிடித்தது யாரு? இடது பாகத்தில் இருக்கக்கூடிய சக்தியாகப்பட்டவள் தான் முதல்ல கையை பிடிச்சா. காரணம் என்ன? தன்னுடைய பக்தர், தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்தவித கேடும் ஏற்படக்கூடாது அப்படின்னு முதல்ல கருணை உள்ளமே பொதுவாக பெண்களுக்கு உண்டு. அதன் காரணமாகத்தான் சக்தியாகப்பட்டவள் முதலில் தோன்றி வலைக்கரமாகப்பட்டதை கொண்டு கண்ணப்பரை தடுத்து ஆட்கொண்டா. அதற்கு பிற்பாடு சிவபெருமானாகப்பட்டவர் கண்ணப்பன் இருக்க என்று கண்ணப்பனுக்கு அப்பன் என்று சொல்லக்கூடிய பெருமையாகப்பட்டதை கொடுத்தார். இப்போ எதற்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, பாலை கொடுத்தது சக்தியாகப்பட்டவள், பெருமை கிடைத்தது சிவபெருமானுக்கு. கையை பிடித்து தடுத்து நிறுத்தியது சக்தியாகப்பட்டவள், பெருமை கிடைத்தது சிவபெருமானுக்கு. இப்போ இதுலேருந்து என்ன உங்களுக்கு தெரியுது? ஒவ்வொரு ஆண்மகனுடைய பெருமைக்கும் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண்ணாகப்பட்டவள் கண்டிப்பாக இருப்பா அப்படின்றத நீங்கள் உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு காரணம் இருக்கு. நீங்கள் வாய் பேசாத ஒரு பிள்ளை அப்படின்னீங்க. இப்படித்தான் ஒரு திருமண தம்பதியர்களுக்கு ஒரு குழந்தை, வெறும் 6 வயது குழந்தை தான், 6 வயது கூட முழுமையாக நிரம்பலை. அப்பேற்பட்ட குழந்தைக்கு பேச்சு வரல. இந்த பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம், என்னடா நம்ம பிள்ளை பேசவே மாட்டேங்குது, வாய் பேச முடியாத குழந்தையாக இருக்கு அப்படின்னு எங்கெங்கேயோ போகிறாங்க, என்னென்னவோ செய்கிறாங்க, மருத்துவ ரீதியாக என்னென்னவோ செய்கிறாங்க, அந்த குழந்தை பேச மாட்டேங்க. கடைசியாக திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படின்ற காரணத்திற்காக யாரை நினைக்கிறாங்க அப்படின்னா திருச்செந்தூரில் வீட்டிருக்கக்கூடிய பெருமான் முருகப்பெருமானை போய் வணங்கலாம் அப்படின்னு அங்கே போகிறாங்க. திருச்செந்தூரில் 48 நாட்கள் விரதம் இருந்து பூஜையாகப்பட்டதை நடத்துகிறாங்க. இந்த 48 நாளும் கடுமையான விரதம், எப்படியாவது நம்ம பிள்ளை பேசிடணும். ஆனால் அந்த தாய் தந்தையர் ஒரு சபதம் எடுத்துக்கிட்டாங்க. என்ன சபதம்? 48வது நாள் முடிவில் என்னுடைய குழந்தை பேசலை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கடலில் விழுந்து குழந்தையோடு விழுந்து நாங்கள் உயிரை விட்டாலும் விடுமே தவிர இங்கிருந்து நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு 2 பேருமே சபதம் எடுத்துக்கிட்டாங்க. 48வது நாள் வந்தது, விரதமும் முடிய போகுது. விரதம் முடிஞ்சிருச்சு, பூஜைக்கு முடிஞ்சிருச்சு, குழந்தை பேசலை. அப்போ தம்பதியர்கள் பார்க்குறாங்க, இனிமேலும் நம்ம அந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு குழந்தையுடைய கையை ஆளுக்கு ஒரு பாகமாக பிடித்து கொண்டு மூவருமே கடலுக்குள் போகிறாங்க. தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளலாம் அப்படின்னு போகும் பொழுது 2 பேருடைய கையையும் பற்றி இழுத்து அந்த குழந்தை சொன்னது அம்மா அப்பா என்று அழைத்ததாம். ஆக எப்பேற்பட்ட ஒரு கருணை கடவுள் முருகப்பெருமான் அப்படின்றது இதன் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக பேசதான் ஆரம்பிச்சாரு. ஆனால் மீனாட்சி பிள்ளை தமிழ் என்று சொல்லக்கூடியதையே ஏற்றவும் ஆரம்பிச்சார். அவர் அந்த குழந்தை தான் யார் அப்படின்னா குமர குருபரர் என்று சொல்லக்கூடியவர். மீனாட்சி பிள்ளை தமிழ இன்னும் பல நூட்களையும் ஏற்றியுள்ளார். இந்த மாதிரி தெய்வத்தின் கருணை யாராருக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருக்கோ கண்டிப்பாக கிடைக்கும். அதே போலதான் பாருங்க, தெய்வம் ஆட்கொண்டு தெய்வத்திற்காக கண்ணை கொடுத்தான் கண்ணப்பன். ஆனா மக்களுக்காக தன்னுடைய உடம்புல இருக்க உறுப்பவும் இழக்க துணிந்தான் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன். இரவு நேரத்தில் உலா போறாரு. போகும் பொழுது ஒரு வீட்டுக்குள்ள கணவனும் மனைவியும் பேசிக்கிறாங்க. அம்மா, நான் வெளியூர் வணிகம் செய்ய போறேன், வியாபாரத்துக்கு போறேன், தாளிட்டு படுத்து கொள்றேன். இந்த வார்த்தை யாருக்கு? பாண்டியம்மனுடைய செவிக்கு கேட்டது, காதுக்கு கேட்டது. கேட்டவனே இவன் வெளியூர் வியாபாரத்துக்கு போன இந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு யாரு? நம்மளை நம்பி தானே விட்டுட்டு போறான், நம்ம தான் இந்த பெண்ணை பாதுகாக்க வேண்டும் என்று மறுநாளும் இரவு உலா போறாரு. உலா போகும்போது அதே வீட்டுக்குள்ள ஒரு ஆடவனுடைய சத்தம் கேட்குது. இப்போ ஏதோ தவறு நடக்குதோ என்று தவறாக புரிந்து கொண்ட பாண்டிய மன்னன் அந்த வீட்டு கதவை தட்டி போடுறார். தட்டுனா வீட்டுக்குள்ள கணவன் மனைவி தான் இருக்காங்க. ஆஹா, தவறு இழைத்து விட்டோமே என்று தான் செய்த தவறை உணர்ந்து கொண்டு இந்த வீட்டு கதவை மட்டும் தட்டுனா தப்பா போயிடும், அதனால இந்த ஊர்ல இருக்க வீட்டு கதவை பூரா தட்டிடுவோமேன்னு சொல்லி தட்டிட்டு அரண்மனைக்கு போயிட்டாரு. இப்ப விடிஞ்சிருச்சு. காலையில நாட்டு மக்கள்லாம் ஒன்று கூடி மன்னனிடத்துல போய் முறையிட்டார்கள். மன்னா,
இரவு நேரத்தில் எங்களுக்கு கல்வர் பயம், எங்கள் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்கன்னு சொல்லு. அப்பதான் பாண்டிய மன்னன் சொன்னார், தட்டினவன் கிடைத்தால் அவனுக்கு என்ன தண்டனை சொன்னவன். மக்கள்லாம் சொன்னார்கள், தட்டினவனுக்கு கையே இருக்கக்கூடாது, அந்த கையை தட்டின கையை வெட்டுங்கன்னு சொல்ல. உடனே தன்னுடைய உடைவாளை எடுத்தார், தன்னுடைய கையை வெட்டி கொண்டார். அப்பதான் மக்கள் எல்லாம் பார்த்தார்கள், இப்படி நீதி அறநெறி தவறாத மன்னுடைய ஆட்சியிலே நம்மெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இந்த மன்னனுக்கு நம்மெல்லாம் ஏதாவது செய்ய வேண்டுமே என்று மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பொன் பொருளை கொடுத்தார்கள். அதில் பொற்கை செய்து கொண்டார். அப்புறம் தான் இந்த மதுரையை ஆண்ட பொற்கை பாண்டியன் என்று சொல்லக்கூடியவன் நாட்டு மக்களுக்காக தன்னுடைய கையவே இழந்தவனும் வாழ்ந்தது இந்த புண்ணிய பூமிங்க. கையை கொடுத்ததை சாதாரணமாக சொல்றீங்களே, உயிரையே கொடுத்திருக்கிறாரு. இடைஞ்செழிய பாண்டிய மன்னனாகப்பட்டவன். கோவலன் கண்ணகி மதுரைக்கு வர்றாங்க. தன்னுடைய சூழ்நிலையின் காரணமாக கண்ணகி ஆகப்பட்டவர் காலில் அணிந்திருக்கக்கூடிய சிலம்பமாகப்பட்டதை விற்று வர சொல்லி தன்னுடைய கணவனான கோவலனிடம் கொடுத்து விடுறார். கொடுத்து விட்டா இது என்ன ஆகுது அப்படின்னா, அரசமாதேவியுடைய நகையாகப்பட்டதும் பொற்கொள்ளரின் மூலமாக சூழ்ச்சியின் மூலமாக களவாடப்படுது. அப்ப இந்த திருட்டு குற்றமாகப்பட்டது யார் மீது சுமத்தப்படுது அப்படின்னா கோவலன் மீது சுமத்தப்படுது. நெடுஞ்செழிய பாண்டிய மன்னன் என்ன செய்யறான், தீர்ப்பு சொல்றான். என்ன தீர்ப்பு? கோவலனை கொண்டு வா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். கொண்டு வாருங்கள், கொன்று வாருங்கள். இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நெடுஞ்செழிய பாண்டிய மன்னன் என்ன செய்தான், சபைக்கு கூட்டிட்டு வர சொன்னான். ஆனா சேவகர்கள் என்ன செய்தாங்க, பொற்கொள்ளரின் சூழ்ச்சியின்படி இவன் உயிரோடு இருந்தா நம்ம தான் திருடணும் அப்படின்றது தெரிஞ்சு போயிருன்ற காரணத்திற்காக சேவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கோவலனை கொண்டுட்டாங்க. கோவலனை கொன்ன உடனே கண்ணகி ஆகப்பட்டவள் வந்து நீதி கேட்டா அது எல்லாருக்குமே தெரியும். ஆக நீதி கேட்கும் பொழுது தவறான தீர்ப்பை சொன்ன காரணத்தினால நெடுஞ்செழிய பாண்டிய மன்னன் என்ன செய்தான், ஒரு வார்த்தையை யோசிக்காம ஒரு வார்த்தையை சொல்லிட்டோமே, இது தவறாக மாறிடுச்சு அப்படின்னு தன்னுடைய உயிரை அப்பைய விட்டுட்டான். நீதி தவறாமல் தன்னுடைய கணவன் இறந்த உடனே நெடுஞ்செழிய பாண்டிய மன்னனுடைய மனைவியும் இறந்து போயிட்டாங்க. ஆக நீதி நெறி தவறாம இருந்த காரணத்தினாலதான் தான் சொன்ன தீர்ப்பு தவறென்று நினைத்து தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொண்டதன் காரணமாகத்தான் இன்றளவும் மதுரை எம்பதியில நம்ம இருக்கிறோமே பாண்டி கோவில் அப்படிமா. ஆக அப்பேற்பட்ட பாண்டி கோவில் பாண்டியாக வீட்டிருக்கக்கூடியது யார் அப்படின்னா அது நெடுஞ்செழிய பாண்டிய மன்னன் தான். இன்னைக்கும் பாருங்க, ஏதாவது திருட்ட குற்றம் இருக்கா, இல்ல ஏதாவது பொய் சத்தியம் பண்ணிருக்காங்களா, வா பாண்டி கோயில வந்து சத்தியம் பண்ண அப்படிமா. எதுல வேணாலும் தப்பிச்சிடலாம். ஆனா பாண்டி கோயில்ல பொய் சொல்லி இப்ப சத்தியம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது மாறவே முடியாது. ஏன்னா இன்றளவும் நீதி நெறி தவறாமல் இருக்கக்கூடிய அந்த நெடுஞ்செழிய பாண்டிய மன்னனுக்கு பாண்டி தெய்வமாக வீற்றிருக்கக்கூடிய ஒரு பெருமையாகப்பட்டது கிடைச்சது அப்படின்னா அதுவும் பாண்டிய மன்னனுக்கு கிடைச்சிருக்குல்ல. அதே போல இறைவனே ஆட்கொண்டாரே, பாண்டிய மன்னனுடைய அமைச்சராக இருந்தாரே, திருவாதூரிலே பிறந்தாரே மாணிக்க வாசகர், அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து. பாருங்க, தெய்வத்தை வணங்குறதுக்கு கூட பாருங்க நம்ம மனசு வைக்க முடியாதான், இறைவன் மனசு வச்சாதான் தெய்வத்தை தரிசிக்க முடியும். அதனால அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து என்று சொன்னார். அப்படிப்பட்ட மாணிக்க வாசகர் பாண்டிய மன்னனுடைய அமைச்சராக இருந்தார். அவர் கையில பொன்களை கொடுத்து குதிரை வாங்கிட்டு வர சொன்னார். குதிரை வாங்க போனவர் திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோவில் குதிரை சந்தை அங்கதான். குதிரை வாங்க போனவர் அங்கே தட்சிணாமூர்த்தி கோலமாக இருந்து கொண்டு அங்கே ஆட்கொண்டார். அந்த கோயிலுக்கே ஒரு தனி சிறப்பு இருக்கு. பாருங்க, எல்லா கோயிலுமே கருவறைக்குள்ள போய் தெய்வத்தை பார்க்கணும், கோவில் கோபுரத்தை பார்க்கணும்னால வெளியே எட்டத்துல நின்று பார்க்கணும். ஆனால் அந்த கோவிலில் மட்டும் தெருவில் நின்றபடியே கோவில் கருவறையும் பார்க்கலாம், கலசத்தையும் பார்க்கலாம், கோபுரத்தில் இருக்க கலசத்தையும். அது மட்டும் கிடையாது, பலிபீடம் கிடையாது, நந்தி கிடையாது, அதுக்கு மட்டும் கிடையாது. அதுக்கு மேலே தனி சிறப்பு என்னன்னு கேட்டோம்னா, இப்போ காளை மாட்டி ஆடினாருன்னோம்னா தில்லையிலையும் மதுரையிலையும் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே என்ன ஒன்று இருப்பாருன்னா, காலை தூக்கி ஆகாயத்தில் வச்சிருப்பார். காலை மாட்டி ஆடினது போக காலை தூக்கி ஆகாயத்தில் வச்சிருப்பார். முருகனுக்கு கையில் வேல் இருக்கும் எல்லா கோயில்லையும், அங்கே மட்டும்தான் கையில் என்ன வச்சிருப்பாருன்னா காண்டிபத்தை வச்சிருப்பார், கையில் அம்போடு இருப்பார். ஆக வில்லு அன்போடு எங்கே இருப்பாருன்னா அங்கே மட்டும்தான் இருப்பார். இப்படி தனி சிறப்பு மிக்க இந்த ஆவுடையார் கோவிலை கட்டி வைக்கிறார். கட்டுனா குதிரை வரவே இல்லை. அப்பதான் பாண்டிய மன்னன் பார்த்தான், போன அமைச்சரை காணவில்லை, குதிரையோடு வந்தா பாருங்க, இல்லைங்களால் அவரை கைது பண்ணி வாருங்கள்ன்றார். அப்பதான் உடனே ஆகா, என்னை பாண்டிய மன்னன் கைது பண்ண வர சொல்லிட்டாரே, நான் என்ன பண்ணட்டும் இறைவனிடம் போய் முறையிடுறாரு. முறையிட்டவனே அப்பதான் எம்பரனார் சொல்றாரு, நீ முன்னாடி போ, பின்னாடியே குதிரை வருமென்ட்டார். இவர் உடனே என்ன பண்ணாரு, நரியப்புறம் குதிரையாக பரியாக மாற்றி அனுப்பினார் பாண்டிய நாட்டுக்கு. வந்துருச்சு, வந்தவர் ஒப்படைச்சிட்டார், ஐயா நீங்க கொடுத்த காசுக்கு இதோ குதிரை வந்துருச்சு, சரின்ட்டு இப்போ போயிட்டாரு. இரவு நேரத்தில் இந்த குதிரை பூரா என்ன பண்ணுச்சுன்னா, இது நரிதானே,
அப்பதான் நிறைய என்ன பண்ணுச்சு, தன்னுடைய சுயரூபத்தை காமிச்சிச்சு. எல்லாமே ஊழ விட கிடந்துச்சு. ஊழ விட்டவனே, என்னடா இப்படி ஊழ விடுதோ, ஏதோ தவறு நடக்குதோ என்று உணர்ந்து கொண்ட பாண்டிய மன்னன் இந்த குதிரையை பூரா அவிழ்த்து வைகை ஆற்றிலே விடுங்கள் என்று சொன்னார். விட்ட உடனே தான் பாருங்க, இந்த வைகை ஆற்று தண்ணி பட்டவனே இந்த குதிரை ஊரா பாருங்க நரியா மாறிச்சு. நரி மாறி என்ன பண்ணு, தத்தி தத்தி ஏறி நின்றனால்தான் தத்த நரி, நரி மேட்டில் நின்றுதான் நரிமேடு என்று சொல்லக்கூடிய இறைவனே ஆட்கொண்டனால்தான் இந்த ஊர்கள்லாம் மதுரை என்பதில் வருவதற்கு காரணமாக இருந்தது. சைவ சமயமாகப்பட்டது இப்பொழுது பரவலாக இருக்கு. ஆனால் முதற் காலத்தில் அந்த மதுரை மதியில சமண மதமாகப்பட்டது தலை தூங்கி இருந்த காலம் அது. சமண மதத்தினுடைய கொள்கைகள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கடுமையான கொள்கைகள், பெண்களுக்கு எதிரான கொள்கைகளாகவும் இருந்தது. அதனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாத ஒரு மதமாக கொண்டப்பட்டது யார் அப்படின்னா சமண மதமாகப்பட்டது. அப்பேற்பட்ட சமண மதத்தை அழித்து சைவ மதத்தை தழைக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறு விஷயமாக அதற்காக அழைத்து வரப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நின்ற சீர் நெடுமாற பாண்டியன் அப்படிமாங்க. அவனுக்கு கூன் பாண்டியன்னு பேரு. கூன் பாண்டியன் எதற்காக பேர் அப்படின்னா கூணலாகத்தான் இருப்பான். சமண மதத்தை தள்ளிவிட்டான். சைவ மதத்தில் இருந்து கொண்டு சிவபெருமானை வணங்கி கொண்டு இருந்தவன் திடீர்னு சமண மதமே பெரிது அப்படின்னு சமண மதத்தை தழுவிட்டான். இதன் காரணமாக சிவபெருமானாகப்பட்டவருடைய சோதனை காரணமாக அந்த மன்னனுக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா சூளை நோயாகப்பட்டது ஏற்படுது. அதாவது உடல் புறாமே எரிவது போன்ற ஒரு உணர்வு. அப்பேற்பட்ட நோய் வந்த உடனே இந்த நோய் யார் மூலமாக தீரும் அப்படின்னா சமண மத கொள்கையாளர்கள்லாம் வர்றாங்க. தன்னிடம் இருக்கக்கூடிய மருந்துகளை எல்லாம் வச்சு பார்க்குறாங்க. மன்னனுக்கு சரியாகல. கடைசியாக அழைத்து வரப்பட்டவர் ஞான சம்பந்தராகப்பட்டவர் அவரும் வர்றாரு. அவர் வந்தவர் என்ன செய்யறாரு அப்படின்னா தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய திருநீராகப்பட்டதை மன்னனுக்கு போடுறாரு. அதன் மூலமாக மன்னனுக்கு வந்த நோயாகப்பட்டது தீர்ந்தது. ஆனா அதற்கு முன்பாக சமண மதம் பெரிதா சைவ மதம் பெரிதா அப்படின்னு அனல்வாதம் புனல்வாதம் என்று சொல்லக்கூடிய 2 வாதங்களாகப்பட்ட நடந்தது. தமிழருடைய பெருமை தமிழர்களுக்கு தெரியாதான்? யாருக்கு தெரியுமா? கரையான்களுக்கு தெரியுமா? ஏன்னா திருஞான சம்பந்தர் எழுதிய தேவார பாடல்கள்ல 1,00,000 பாடல்கள் இருந்தது. ஆனா கிடைத்தது என்னவோ 3000 சொச்சம் பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு. நாவுக்கரசர் எழுதியது 49,000 பாடல்கள் இருந்தது. ஆனா கிடைத்தது என்னவோ 1000 சொச்சம் பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி தமிழுடைய பெருமை தமிழர்களுக்கு தெரியாதான்? கரையான்களுக்கும் நீருக்கும் நெருப்புக்கும் தான் தெரியுமா? அது என்ன நீருக்கும் நெருப்புக்கும் தெரியும் அப்படின்னா இந்த அனல்வாதம் புனல்வாதத்தின் காரணமாகத்தான். சமண மதத்தை சேர்ந்தவர்கள் என்ன செய்யறாங்க? தன்னுடைய கொள்கைகள் அடங்கிய ஏடுகளாகப்பட்டதை எரியக்கூடிய நெருப்புல போடுறாங்க. இதே மாதிரி சைவ சமய ஏடுகளையும் நெருப்புல போடணும். எந்த ஏடுகளாகப்பட்டது எரியாமல் வருதோ அப்பேற்பட்ட ஏடுகள் அப்பேற்பட்ட மதமாகப்பட்டதான் பெரியது அப்படின்னு 2 பேருக்குமே வாதம். என்ன நடக்குது அப்படின்னா சமண மத ஏடுகளாகப்பட்டது எரிந்து சாம்பலாக போயிருச்சு. அதற்கும் ஒரு காரணம் இருக்கு. சாம்பல் நத்தம் சொல்லுவாங்க. எரிந்து சாம்பலா போன இடம் அப்படின்றதற்காக அதற்கு ஒரு பேர் புனல்வாதம் என்று சொல்லக்கூடியது. புனல் என்றால் நீராகப்பட்டது. அந்த காலத்துல வைகை யாகத்துல வெள்ளமாகப்பட்டது பெருக்கெடுத்து ஓடுமா. அந்த வெள்ளத்துல சமண மத ஏடுகளையும் சைவ மத ஏடுகளையும் போடணும். எந்த ஏடு நீரை எதிர்த்து கொண்டு வருது அப்படின்னு பார்க்கணும். இந்த சமண மத ஏடுகள் என்ன ஆயிருச்சு? நீரோடு நீராக போயிருச்சு. ஆனா சைவ மத ஏடுகளாகப்பட்டது நீரை எதிர்த்து கொண்டு வந்தது. எதிர்த்து கொண்டு கரையேறிய காரணத்தாலதான் திரு ஏடகம் அப்படிமாங்க. ஏடு கரையேறிய இடம் திரு ஏடகம் அப்படிமாங்க. அதனாலதான் தமிழுடைய பெருமை நீருக்கும் நெருப்புக்கும் தெரியும் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைப்பட்டதையும் சொல்லுவாங்க. அதே போல ஏடை கொடுத்தே ஆட்கொண்டார். எங்கன்னா 2 கல்யாணம் பண்ணிட்டாரு. 3வது கல்யாணம் பண்ணுவதற்கு கல்யாணத்துல உட்கார்ந்துருக்காரு. பக்கத்துல பொண்ணு மாங்கல்யத்தை எடுத்து கழுத்துல கட்ட போற தருவாய் வந்துருச்சு. அப்பதான் எம்பர்னார் கிழவனாக மாறி நீ என் அடிமையின்றார். நிறுத்துங்க கல்யாணத்தை சுந்தரமூர்த்தி நாயனார். அப்பதான் உடனே இவன் என்னுடைய அடிமைண்டாரு. மண்டபத்தில் இருக்கவங்க என்னையா அடிமண்டுகிட்டு இருக்கு. ஏன்னா அப்போதான் உற்று பார்க்கும் பொழுது இவர் மட்டும் வாயை திறந்து கிழவனை பார்த்து சொன்னார், நீ என்ன பித்தனான்னு கேட்டார். அப்பதான் பித்தன் இல்லையா, நீ என்னுடைய அடிமை, உன்னுடைய சந்ததியே எனக்கு அடிமை என்றார். அதற்கு என்ன உம்மிடம் சான்று இருக்கு என்று சொல்லும் பொழுது ஒரு ஓலையை கொடுத்தார். இதோ படிச்ச பார், உன்னுடைய முன்னோர்கள் எனக்கு எழுத்து கொடுத்த ஓடை இதுதான், அதனால இதை பார், படிச்சு பாருன்னு. இல்லை இது ஏதோ ஏமாத்து வேலை சொல்லி உடனே என்ன பண்ணிட்டாரு, கிழித்து ஓலையை கிழித்து எங்கே போட்டார்? யாகத்துக்குள்ளே போட்டார். அப்போ தான் அது நகல் தான் என்கிட்ட இருக்கு. அப்போ உடனே வாயா வழக்குரைத்தார் திருவண்ணூரில், உனக்கும் எனக்கும் இருக்கு வழக்கு, வாடா திருவண்ணூருக்குண்டாரு.
சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் சிவபெருமானுக்கும் நடந்த வழக்கு, பக்தி வழக்கு, பரம்பரை வழக்கு. வழக்குரைத்ததில் இறைவன் வெற்றி பெற்றார். இவை அடிமதான்றது உறுதி செய்யப்பட்டோன்னே கூட்டி போனார். கூட்டி போனவர் திருவண்ணூர் கோவிலுக்கு கூட்டி போனவனே, சுந்தரா உனது பாடலை கேட்பதற்காக நான் வந்தேன், என் மீது பாடுண்டார். நான் என்ன பாடுவேன்? பெண் மோகத்தில் மூழ்கிருந்தவன், பெண்ணு எங்கே வேணும்ன்றதுக்காக அங்கே வந்தது. அப்படி இருக்கும்போது நான் என்ன பாடுவேன், எனக்கு என்ன தெரியும்னா, என்னைய கல்யாண மண்டபத்தில் நீ எல்லோரும் மத்தியிலும் என்ன வார்த்தை சொன்ன கேட்டப்ப அப்போதான் பித்தனா என்று சொன்னேன். அப்போ அதவே முதலடியாக எடுத்து வைத்து பாடு என்று சொன்னதான் பித்தா பிறைசூடி பெருமானை நித்தால் மனத்துள்ளை நினைக்கின்றேன் என்று சொல்லி பாடினார் சுந்தரமூர்த்தி நாயனார். சிவபெருமான் எப்பயுமேங்க தன்னை காட்டிலும் தன்னுடைய பக்தர்களுக்கு, தன்னுடைய அடியார்களுக்கு தான் முக்கியத்துவமாகப்பட்டதை கொடுப்பார். ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பாட்டு பாட, எந்த வார்த்தையை வச்சு நான் பாடன்னு கேட்கும் பொழுது தன்னை பற்றி பாடணும் அப்படின்னா பித்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லாகப்பட்டது மட்டும்தான் கொடுத்தார். அதே சுந்தரமூர்த்தி நாயனார் 63 நாயன்மார்களுடைய பெருமையை பற்றி பாடணும். 63 நாயன்மார்கள் ஏன் சொல்கிறோம்? சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியது எத்தனை பேரை அப்படின்னா 60 பேரை தான், தன்னைத்தானே சேர்த்து கொள்ள கிடையாது. அடுத்ததாக வந்த சேக்கடா பெருமானாகப்பட்டவர் தான் சுந்தரராகப்பட்டவரையும் சுந்தரருடைய தாய் தந்தையரான சடையனார் இசைஞானியார் என்று சொல்லக்கூடியவர்களையும் சேர்த்து 63 நாயன்மார்களாக சேர்த்தார். 64வது நாயன்மார்களாக ஒருத்தரை சொல்லுவோம், திருமுருக கிருபானந்த வாரையர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அது அப்பேற்பட்ட முறையில் அடியார்களை எடுத்து பாடணும் அப்படின்னு சுந்தரமூர்த்தி கேட்கும் பொழுது சிவபெருமான் கொடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா ஒரு வரியே கொடுத்தார். தில்லைவாழ் தம் அந்தனருக்கும் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னார். தில்லைவாழ் அந்தனர் தம் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு ஒரு வரியாகப்பட்டதே பக்த அடியார்களுக்காக கொடுத்தவர் யார் அப்படின்னா சிவபெருமானாகப்பட்டவர். தன்னை பற்றி பாடணுமா, ஒரு சொல்ல நீ பாடிட்டு போ, ஆனா என்னுடைய பக்தர்களுக்கு என்னைக்குமே முக்கியத்துவம் வேணும் அப்படின்னு அடியார்களுக்கு பெருமை கொடுத்தது யார் அப்படின்னா சிவபெருமானாகப்பட்டவர். 63 நாயன்மார்கள் அப்படின்னு இதுல 3 பெண்கள். யாராரு அப்படின்னா நின்றசீர் நெடுமாற பாண்டியன் அப்படின்னு அவனுடைய மனைவியான மங்கையர்க்கரசியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணாகப்பட்டவள். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தாயாரான இசை ஞானியார் என்று சொல்லக்கூடிய பெண். அதே மாதிரி புனிதவதி என்று சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் காரைக்கால் அம்மையாராகப்பட்டவள். இந்த 3 பெண்கள் தான் 63 நாயன்மார்கள் பெண். இப்போ சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு போனோம் அப்படின்னா இந்த 63 நாயன்மார்களுடைய சிலை அமைப்பு இருக்கும். எல்லாருமே நின்ற கோலத்தில் காட்சியளிப்பாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிப்பாங்க. அவங்க யாரு அப்படின்னா அவங்க தான் காரைக்கால் அம்மையார். காரணம் என்ன? காரைக்கால் அம்மையார் ஆகப்பட்டவங்க தன்னுடைய கணவனே தெய்வம்னு நினைச்சு விட்டுட்டு போயிட்டாரு. ஆக கணவன் விரும்பாத இந்த அழகும் இளமையும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சிவபெருமானிடம் பேய் வடிவத்தை வேண்டி பெற்றுக்கொண்டவங்க புனிதவதி என்று சொல்லக்கூடிய காரைக்கால் அம்மையார். அப்ப இந்த பேய் வடிவத்தை தாங்கி கொண்டு கைலாயத்திற்கு போறாங்க. சிவபெருமான பார்க்கலான்னு போகும் பொழுது பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்திலும் சிவலிங்கமாக காட்சியளிக்குது. சிவலிங்கத்தின் மீது காலை வச்சு நடக்க முடியாதே. அப்ப என்ன செய்யறது அப்படின்னு தலையாளையே அன்றைக்கு தலைகீழாக நடந்து கைலாயத்திற்கு போறாங்க. இப்பேற்பட்ட ஒரு பக்தையா அப்படின்னு பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சக்தியாகப்பட்டவள் சிவபெருமானை நோக்கி கேட்கிறாங்க. தலைகீழாக பேய் வடிவத்தில் வரக்கூடிய அந்த பெண்மணியாகப்பட்டவள் யாருன்னு கேட்கும் பொழுது அப்பதான் சிவபெருமான் சொன்னார், வந்திருப்பவள் என்னுடைய அன்னை அப்படின்னார். அம்மையே என்று அழைத்தார். சிவபெருமானுக்கு ஆதியும் அந்தமும் கிடையாது, தாய் தந்தையர் கிடையாது. ஆனா அப்பேற்பட்ட சிவனே தாயே அம்மையே என்று அழைத்த ஒரு பெருமை யாருக்கு இருக்கு அப்படின்னா அது காரைக்கால் அம்மையாருக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலதான் அம்மா மட்டும் உட்கார வச்சிருப்பார். அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கக்கூடிய பெருமை காரைக்கால் அம்மையாருக்கு உண்டு. அதே போல அடியாருக்காக தன்னுடைய பாதத்தை தழுவினார் பெருமாள். ராம விக்கிரகத்தை வச்சுட்டு குடும்பத்தை நினைக்கல, குழந்தைகளை நினைக்கல. ஆனா ராம விக்கிரகத்தவே இந்த நேரம் ராமா ராமா என்று 10,000 கோடி ராம நாமங்களை சொன்னார் தியாக பிரம்மம். அப்பதான் எல்லாரும் பார்த்தாங்க, ஏடா மனைவி இருக்கா, பிள்ளை இருக்கா, உற்றார் உறவினர் எல்லாம் இருக்கும் பொழுது இவன் மட்டும் ராமா ராமா என்று தெரிகிறானே, இவனுக்கு இதை விட்டா வேற வேலையே இல்லையான்னு சொல்லி உறவினர்கள்லாம் ஒன்று கூடி ராம விக்கிரகத்தை கொண்டு போய் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஓடக்கூடிய நதியில காவேரியில தூக்கி போட்டுறாங்க. ஆனா இவருக்கு இந்த ராம விக்கிரகத்தை காணாமன்னு இவருக்குள்ள என்ன ஒரு ஐயம்னா, நான் கொண்ட பக்தி குறைந்து விட்டதோ அதனாலதான் ராமன் போயிட்டானோ சொல்லி இவருக்குள்ள ஒரு மன உளைச்சல். அப்பதான் என்ன பண்ணாரா, கரையிலே அமர்ந்து கொண்டு காலை என்ன பண்ணாரா காவேரி நதிக்குள்ள காலை விட்டுட்டு ஒரு உடனே பாடினாரா. நகுமோ என்று பாடும் பொழுது இந்த ராம விக்கிரகம் என்ன பண்ணுச்சா தண்ணிக்குள்ள இருந்து தானாக மேலேறி பாருங்க. ஒரு கல்லை போட்டாலே கீழே போகும்பொழுது ஒரு விக்கிரகம், ஒரு சிலை எப்படி மிதந்து வரும்? இவர் கொண்ட பக்திக்காக ராம விக்கிரக தண்ணியில மேல வந்து உடனே இவருக்கு பாதத்தை தழுவுதான் பெருமாளுடைய பாருங்க தழுவுதான். தழுவணும்னு அப்பதான்
எடுத்த உடனே சொன்னாரா, நான் உன் மேலே கொண்ட பக்தி குறைஞ்சிருச்சா, ஏன் என்னை விட்டு போன ராமான்னு சொல்லி கேட்டாராம். அப்போ தான் நான் போக மாட்டேன், உன்னுடனே இருப்பேன் என்று சொன்னார். அதனால தான் பட்டாபிஷேக கோலத்தை, ராமனுடைய பட்டாபிஷேக கோலத்தை எங்கே போனால் பார்க்கலாம்? அயோத்தியில் பார்க்கலாம். ஆனால் இவர் 10,000 கோடி ராமன் நாமங்களை சொல்லி தன்னுடைய வீட்டில் நடு வீட்டில் உட்கார்ந்து பார்த்தாரு. தியாக பிரம்மத்துக்கு இல்லற வாழ்க்கையில் ஒன்று கூடுவதற்காக மனைவியாக சேர்ந்தனால் அவருடைய பதியும் பார்த்தால். பார்த்தீங்களா, ராமனோட சேர்ந்து ராம நாமத்திற்கு இல்லாத பெருமைகளே கிடையாது. எப்படி முருகா என்று சொல்லும் பொழுது ஒரு பெருமை இருக்கோ, நமச்சிவாயா என்று சொல்லும் பொழுது ஒரு புண்ணியமாகப்பட்டது இருக்கோ, அதே மாதிரிதான் ராமநாமத்தை சொல்லும் பொழுது ஒரு பெருமை இருக்கு. அயோத்தி மாநகரமே விழா கோலம் போன்று இருக்கு. எல்லோருமே வர்றாங்க, தேவாதி தேவர்கள் இருந்து 40,000 ரிஷிமார்கள் இருந்து அனைவருமே வர்றாங்க பட்டாபிஷேகத்திற்கு. ஆக பட்டாபிஷேகம் நடப்புவதற்கு முன்பாக முக்கியமான ஆட்கள்லாம் வர்றாங்க. இதுல வரவேற்கக்கூடியவன் பொறுப்புள்ளவனாக இருக்கணும். அப்ப ராமன் மீது அதீத பக்தை கொண்டது, பற்று கொண்டது யார் அப்படின்னா ஆஞ்சநேய பெருமான். அப்ப ராமன் என்ன செய்யறாரு, ஆஞ்சநேயனே வரவேற்பாளராக நின்று, இன்னைக்கு பாருங்க திருமணத்தன்னைக்கு சொந்த பந்தவங்களை முக்கியமானவங்களை வாங்கன்னு சொல்லாம கூட விட்டுருவோம். அதனால பொறுப்பான ஒரு ஆளை முன்னாடி நிப்பாட்டி இருப்போம் வரவேற்பறையில். அந்த மாதிரி ஆஞ்சநேய பெருமான் என்ன செய்யறார், அரண்மனை வாயில்ல அனைவரையும் வரவேற்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார். பார்க்கக்கூடிய அனைவரையுமே வாங்க வாங்க அப்படின்னு இருகரம் கூப்பி ராமனுடைய பட்டாபிஷேகத்திற்காக அழைத்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த நேரம் பார்த்து நல்ல மனுஷனான நாரதராகப்பட்டவர் உள்ள வர்றாரு. அவரும் பட்டாபிஷேகத்திற்காக வந்தவர் என்ன செய்யறாரு, ஆஞ்சநேய பெருமானை பார்த்து, பா எல்லாரையும் நீ வாங்கன்னு சொல்றது சரி, ஏன்னா கலகம் செய்யணுமா இல்லையா, எந்த இடம் போனாலும் கால் வைத்தால் கலகம். இப்போ ஆஞ்சநேய பெருமானை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ எல்லாரையும் வணங்கின வரவேற்ற சரி, ஆனா ராமனுடைய குருவான விஸ்வாமித்திரராகப்பட்டவரை மட்டும் நீ வரவேற்காத அப்படின்னு சொன்ன உடனே ஆஞ்சநேய பெருமானுக்கு சந்தேகம் இருந்தால் நாரதர் சொல்றாரு, ஏன் சுவாமி எதற்காக வரவேற்க கூடாது அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல உன்னுடைய முகமாகப்பட்டது குரங்கு முகமாக இருக்கு, இதோடு நீ வாங்கன்னு சொல்லி வரவேற்ற அப்படின்னா விஸ்வாமித்திரன் மிகப்பெரிய கோபக்காரர். எப்படி துர்வாசர் கோபக்காரரோ அதே மாதிரி விஸ்வாமித்திரன் கோபக்காரர், அவருடைய சாபத்திற்கு நீ ஆளாயிருப்பதனால அவர் வரவேற்காதுன்னு சொல்லிட்டு கலகத்தை ஏற்படுத்திட்டு நாரதர் போயிட்டாரு. சொன்னதற்கிணங்க விஸ்வாமித்திரன் வர்றாரு. ஆஞ்சநேய பெருமான் என்ன செய்யறாரு அப்படின்னா வரவேற்காம நிற்கிறாரு. விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்துருச்சு. உடனே நேரடியாக ராமனிடம் சென்று, உன்னுடைய குருவான எனக்கு என்னை அவமதித்தவன் ஒருத்தவன் இருக்கிறான், நான் வரும்பொழுது என்னை அவன் வரவேற்கல, என்னை அவமதிச்சுட்டு அவனுக்கு என்ன தண்டனை நீ கொடுப்ப அப்படின்னு ராமனை பார்த்து விஸ்வாமித்திரர் கேட்கும் பொழுது ராமன் கோபப்படுறாரு. தன்னுடைய குரு இல்லையா, என்ன வேணாலும் செஞ்சுட்டு தப்பிச்சிடலாம், ஆனா குரு துரோகம் பண்ணிட்டு மட்டும் இந்த உலகத்துல யாருமே தப்பிக்க முடியாது. குருவினுடைய பெயரை சொல்ல சொல்ல வெற்றி என்று சொல்லக்கூடிய இலக்கை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கிறோம் அப்படின்றது அர்த்தமாகப்பட்டது. அப்ப விஸ்வாமித்திரராகப்பட்டவர் சொன்ன உடனே ராமன் கோபப்படுறாரு. தன்னுடைய குருவையே நிந்தித்தானா, அவன் யாருன்னு சொல்லுங்க, அவனை இந்த கணப்பொழுதிலே நான் அழிக்கிறேன் அப்படின்னு கோபத்தோடு கேட்கும் பொழுது விஸ்வாமித்திரர் சொல்றாரு, அவன் யாரா இருந்தாலும் நீ அழிப்பியான்னு கேட்கும் பொழுது, யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அழிப்பேன், அவன் வேற யாரும் கிடையாது, ஆஞ்சநேயனாகப்பட்டவன் தான், அனுமனாகப்பட்டவன் தான் சொன்ன உடனே தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், அதே சமயத்தில் குருவுக்கு அவமானம் என்று சொல்லக்கூடியது ஏற்படக்கூடாது என்ற காரணத்திற்காக தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வில்லாகப்பட்டதை எடுத்து அம்ப பிரயோகிக்கிறார். யாரை பார்த்து, தன்னுடைய தீவிர பக்தனான அனுமனை பார்த்து அம்பை பிரயோகப்படுத்துறாரு. இந்த அம்பாகப்பட்டது வேகமாக அனுமனை அழிப்பதற்காக மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வேகத்தோடு அனுமனை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. ஆனா அனுமன் என்ன செய்யறாரு, பிரயோகப்படுத்துவது அந்த பக்கத்து யாரு, ராமன். இவரால் எதுவும் சொல்ல முடியாது, எதிர்த்து போரிடவும் முடியாது. அப்பேற்பட்ட ராமனுடைய கைகளால அம்பு நம்ம மீது படுது அப்படின்னா அதை விட புண்ணியம் வேற இருக்கா என்ன அப்படின்னு தன்னுடைய இரு கரங்களையும் கூப்பி ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் என்று சொல்லக்கூடிய நாமமாகப்பட்டதை உச்சரித்துக்கிட்டே இருக்கிறார். இந்த வந்த அம்பு எவ்வளவு வேகத்துக்கு இணையா வந்துச்சோ அந்த வேகத்துக்கு இணையாக கூர் மழுங்கி அனுமனுடைய மார்பு பகுதி வரைக்கும் வந்தது. கூர் மழுங்கி அப்படியே கீழே விழுந்துருச்சு. காரணம் என்ன, அனுமன் கொண்ட பக்தியின் காரணமாக, சொல்லிய ராம நாமத்தின் மகிமையின் காரணமாக அன்று அந்த அம்பாகப்பட்டது அனுமனை ஒண்ணுமே செய்யல. அது அப்பேற்பட்ட ராம நாமத்துக்கு மகிமை இருக்கு. அதனாலதான் இன்றளவும் ஆஞ்சநேய பெருமான் கோயில் என்ன செய்வோம், ஸ்ரீராம ஜெயம்னு எழுதி போடுவோம். ஒண்ணுக்கு இல்ல 108 தடவை எழுதி போடுவாங்க இல்லையா. அப்பேற்பட்ட பெருமை கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஆஞ்சநேய பெருமான் மூலமாக நடந்தது. அதே போல குருநாதருடைய தரிசனம் வேணும் என்பதற்காக குருகுலம் சென்றார். போனவர் என்ன பண்ணிட்டாரு, நான் ராமானுஜம் வந்திருக்கேன், ஆத்துல மாமி அனுப்பிச்சுட்டா ஆத்துக்குள்ள வரட்டுமான்னு கேட்டார். ஒரு சட்டம் தயங்காமல் ஆத்துக்குள்ள வீட்டுக்குள்ள இருந்துட்டு சொன்னார், நான் இறந்ததுக்கு அப்புறம் வாடான்ட்டார். மறுபடியும் போறாரு, ஆத்துல இருந்து மாமி அனுப்பிச்சுட்டா
நான் ஆத்துக்குள்ள வரட்டுமா, நான் ராமானுஜம் வந்திருக்கேன்னாரு. நான் செத்ததுக்கு அப்புறம் வாடான்ட்டார். இப்படி 17 முறை என்ன பண்ணாரு, நான் செத்ததுக்கு அப்புறம் வாடா, நான் செத்ததுக்கு அப்புறம் இருந்ததுக்கு அப்புறம் வாடான்னு அனுப்பிச்சு விடுறாரு. அப்பதான் ராமானுஜருக்கு ஒரு ஐயப்பாடு, ஏன்னா நம்மகிட்ட இவர் கத்துக்கிறதுக்காக தான் அனுப்பிச்சு விடுறாங்க, குருகுலம் முறைக்காக தான் அனுப்பிச்சு விடுறாங்க. ஆனால் இவர் நான் இறந்ததுக்கு அப்புறம் வர சொல்றாரு, ஒன்றும் விலங்கலையே. 18வது முறையாக போகும் பொழுது, சுவாமி நமஸ்காரம், ஆத்துல இருந்து மாமி அனுப்பிச்சு விட்டா, அடியேன் ராமானுஜம் வந்திருக்கேன், ஆத்துக்குள்ள வரட்டுமாண்டார். இது ஒரு வார்த்தை தான், அடியே என்று சொல்லி. அப்பதான் இப்பதான் நீ பக்குவம் அடைஞ்சிருக்க, வாடா அம்பி ஆத்துக்குள்ளன்னு சொல்லி கூப்பிட்டாராம். அப்பதான் கூப்பிட்டவருக்கு ஒரு உபதேசம் பண்ணார். சொல்றது பாவம், கேட்கறது புண்ணியம்டா. சொல்றது பாவம், ஆனா கேட்கறது புண்ணியம் என்று திருக்கோஷ்டியூரிலே உபதேசம் செய்தார். சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, சொல்றது பாவம், கேட்கறது புண்ணியம். ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு இறுதியா ஒரு வார்த்தை அவர் சொல்லி கொடுத்துறாரு, உண்மையை உரைக்க சொல்லுறார். இந்த வார்த்தை மட்டும் அவர் என்ன பிடிச்சிக்கிட்டார், உண்மையை உரைக்க சொல்ல. அப்போ உண்மையை உரைக்க சொல்லிட்டார்ல குருநாதரே என்பதற்காக கோவில் கோபுரத்தில் ஏறினார். ஏறினோடனே ஊர் மக்களை பூரா ஒன்று கூட்டி வாங்க வாங்கன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு, உங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்றேன், கேட்குற எல்லாத்துக்கும் புண்ணியம், எல்லாரும் புண்ணியத்தை பெற்றுக்கங்க, என்ன சொல்லுப்பான்னு சொல்லி எல்லோரும் கேட்டுக்கும் பொழுது 8 எழுத்து மந்திரமான ஹரிவோம் நமோ நாராயணன் என்ற மந்திரத்தை இந்த உலகத்திற்கு உபதேசம் செய்தாரே ராமானுஜர். அவரும் குருநாதருடைய சொல்ல காப்பாற்றணுன்றக்காக காப்பாற்றினார். நான் என்று சொல்லக்கூடிய அகந்தேகப்பட்டது யாரிடமே இருக்கக்கூடாது இல்லையா? நான் அப்படின்னாலே அதுல கர்வமாகப்பட்டது அடங்கி இருக்குன்னு தானே அர்த்தம். ஏன்னா மகாபாரத்தில் அர்ஜுனனாகப்பட்டவன் பாசுபத அஸ்திரத்தை பெறுவதற்காக அன்றைக்கு கானகத்துல போய் தவம் இருந்தான். தவம் இருக்கும் பொழுது அந்த தவத்தை எப்படியாவது கெடுக்கணும், இல்லைன்னா பாசுபத அஸ்திரத்தை பெற்றுருவான் அப்படின்ற காரணத்திற்காக துரியோதனன் என்ன செய்யறான் அப்படின்னா, ரிஷிகளின் உதவியோடு மூகாசுரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரனாகப்பட்டவனை அனுப்பி வைக்கிறான். எந்த வடிவத்தோடு? ஒரு பன்றியின் வடிவத்தில் அனுப்பி வைக்கிறான். இந்த பன்றி வடிவத்தில் வந்த மூகாசுரனாகப்பட்டவன் அர்ஜுனுடைய தவத்தை கெடுப்பதற்காக அவன் மீது வந்து மோத அர்ஜுனனும் பார்க்கிறான். இதோ தன் மீது மோதியது போன்ற உணர்வு, தவமாகப்பட்டது கலைந்தது. பன்றியை பார்க்கறான், கோபப்படுறான், தன்னுடைய தவத்தை கெடுத்துருச்சே, பாசுபதாஸ்திரத்தை பெறுவதற்காக சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தமே அப்படின்னு கையில் காண்டீபத்தை எடுத்துக்கொண்டு அந்த பன்றியை எப்படியாவது கொண்டுறணும் அப்படின்னு விரட்டி போகும் பொழுது அங்கிருந்து சிவபெருமானாகப்பட்டவர் என்ன செய்யறாரு, ஒரு வேடவன் வடிவத்தில் வந்து அந்த பன்றியின் மீது பானத்தை தொடுக்கிறார். அவரும் பானத்தை தொடுக்கிறாரு, அர்ஜுனனும் பானத்தை தொடுக்கிறான். 2 பானமும் பன்றியின் மீது பட்டு மூகாசுரனாகப்பட்ட இறந்து போயிட்டான். மூகாசுரன் வாங்கிய வரம் என்ன, சிவபெருமானை தவிர வேறு எவரொருவராலும் தனக்கு சாவு வரக்கூடாது அப்படின்றது அந்த அசுரன் வாங்கிய வரம். அதனால சிவனுடைய அம்பு பட்டு தான் மூகாசுரன் இறந்தான். ஆனா அர்ஜுனனுக்கு கோபம், நான் தானே பானம் போட்டேன், நான் தானே கொன்னேன், எப்ப பாரு கர்ணனையும் கொண்டு விட்டு நான் தான் கொன்னேன்னு அர்ஜுனன் நான் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தினான். அதே மாதிரி பன்றியையும் அழிச்சிட்டு சிவபெருமான் அழித்த பன்றியை நான் தான் கொன்னேன், நீ எப்படி நான் குறிவைத்த விலங்க நீ பானத்தை தொடுக்கலாம் அப்படின்னு அர்ஜுனாகப்பட்டவன் கேட்டது மட்டுமல்லாது அன்று வேடனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய தலையில வில்லால அடிச்சான். அர்ஜுன வில்லால அடிச்சான். ஆக அப்பேற்பட்ட வில்லால் அடித்த அர்ஜுனனுக்கு தன்னுடைய காட்சியாகப்பட்டது, விஸ்வரூப காட்சியாகப்பட்ட சோழனாகப்பட்டவர் கொடுத்தாரு. கொடுத்ததன் மூலமாக பாசுபதாஸ்திரத்தையும் பெற்றுக்கொண்டு குருஷேத்திர போரில் வெற்றி அடைவதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. ஆக நான் என்று சொல்லக்கூடிய அகந்தை யாருக்கும் இருக்கக்கூடாது. அதே போல பாருங்க, சுந்தரமூர்த்தி நாயனார் இப்படி மாற்றி குதிரைக்கு பொழுது நிறைய வாங்கிட்டு வந்துட்டாரே என்பதற்காக இவர் என்ன பண்ணிடுறாங்க, வைகை ஆற்றில சுடுமணல்ல படுக்கப்பட்டு தண்டனை கொடுத்தான் பாண்டியமன்னு. அப்பதான் உடனே பாருங்க எம்பர்னார் பார்க்கிறாரு, நமக்காக தானே பக்தை இவ்வளவு சிரமத்தைப்படுறானேன்னு சொல்லி வைகை ஆற்றிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த வச்சார். அப்பதான் உடனே வெள்ளம் வந்துருச்சு, வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து அணை போட வேண்டும், பாண்டியம்மனோட கட்டளை. எல்லாரும் போய் உடனே நோண்டிறாங்க, வீட்டுக்கு ஒரு ஆள் போனாங்க. ஆனா ஒரு பிட்டு வைக்கிற கிழவிக்கு மட்டும் யாருமே போகல. காரணம் அந்த கிழவிக்கு வயசாயிருச்சு. அப்பதான் என்னையா பண்றதுன்னு சொல்லி உடனே ஒரு பிட்டு வைக்கக்கூடிய கிழவிக்காக சிவபெருமானே போனாரு. பாட்டி எனக்கு உண்றதுக்கு பசிக்குது, பிட்டு கொடுங்க, நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் கேட்கிறேன்டாரு. அப்பதான் உடனே என்ன பண்ணாரு, சரி நான் பிட்டு உடஞ்ச பிட்டு உனக்கு நல்லா இருக்க பிட்டு வியாபாரம் பண்ணிக்கிறேன்னு அம்மா சொல்லிடுறாங்க. உடனே உடஞ்ச பிட்ட பூரா சாப்பிட்டு அங்க போய் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாரும் வேலையை சரியா பார்த்தாங்க. ஆனா இவர் மட்டும் இந்த கிழவிக்காக போனாரு சிவபெருமான். உண்ட மயக்கம் தொண்டனுக்கே உண்டுன்ன போது இல்லாம போயிருமா. அப்பதான் பார்த்தாரு, உடனே சாப்பிட்டு தன்னோட கொண்டு போன கூடைய தலைக்கு வச்சு ஒரு படுத்துட்டாரு. பாண்டியம்மன் உலா வந்தார்,
உலா வந்தா எல்லா இடமும் சரியா இருந்துச்சு. இந்த கிழவிக்காக இருந்த இடம் மட்டும் என்ன பண்ணுச்சுன்னா அந்த இடம் மட்டும் கரை புரண்டு ஓடும் தருவாய் இருந்துச்சு. இந்த இடம் மட்டும் உடைஞ்சு போற மாணிக்க இருக்கே, யார் இந்த இடத்துக்குரிய பங்கு தான் இப்போ இருக்க சொன்னாங்க. இதோ படுத்து கிடைக்காம பாருங்க, அவன் தாங்கன்னு சொன்னாராம். நீங்க சொன்னது போல அம்பாள் அடித்தான் சிவனை, ஆனால் பாண்டிய மன்னன் சிவனை பெரும்பால் அடித்தான். அரிமர்த்தன பாண்டிய மன்னன் என்று சொல்லக்கூடியவன். அதனாலதான் அரசரே அடிச்சனாலதான் மதுரையில அரசரடி என்று சொல்லக்கூடிய வர காரணம். ஆக பிட்ட பேசணும்னா நிறைய பேசிட்டே இருக்கலாம் இல்லையா? நீங்க வந்த காரணத்தை சொல்லுங்க. வந்த காரணம் வறண்ட நிலத்துக்கு என்ன நீர் வேணும், இருண்ட வீட்டுக்கு வெளிச்சம் வேணும், நோய்வாய் பெற்றவனுக்கு மருந்து வேணும், அழுத பிள்ளைக்கு உணவு தான் வேணும். ஏன்னா தேவையில்லாம நீ பெரியாளா நான் பெரியாளான்னு பேசி நேரத்தை கடத்துறது நல்லா இருக்காது. காரணம் என்ன? எத்தனையோ கருத்துக்களை இப்ப நீங்க சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த நல்ல கருத்துக்கள் மக்களிடம் போய் சேரணும். 10 விஷயம் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 விஷயமாவது போய் சேர்ந்துருக்கணும் இல்லையா? அது அப்பேற்பட்ட முறையில் அருமையா பேசுறீங்க சுவாமி, ரொம்ப சந்தோஷம். நீங்களுமே சரியா தமிழ முறையா பேசுனீங்க, நன்றி. ஏன்னா அந்த கதையில பாருங்க நிறைய பேர் பேர்களை மறந்துடுவாங்க. அந்த பேர்களை உச்சரிக்கிறது உண்மையாவே சிறந்து விளங்குறீங்க. காரணம் பாருங்க, மக்கள்லாம் தூங்கிட்டாலும் தெய்வம் பார்த்துக்கிட்டு ஆமா, அந்த தெய்வத்துக்கு பயந்து. ஏன்னா தெய்வம் தமிழ்ல எங்கெல்லாம் பேசுறோமோ அங்கெல்லாம் அம்பாள் கேட்டுக்கிட்டு இருப்பா. அதனாலதான் பாருங்க காஞ்சி மகாபெரியவர் அவரே நிறைய விஷயங்களை அம்பாளுக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு. பாருங்க, அம்பாள் உபதேசம் பண்ணது போக அம்பாளுக்கே அவர் உபதேசம் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஆதிசங்கரர் வழியிலே வந்தவர். அது மட்டும் கிடையாது, வேணாம் நேரம் ஆகி போச்சு. ஏன்னா நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்? 24 மணி தெலுங்கு செட்டியார் அவர்களுடைய இடத்துக்கு வந்திருக்கிறோம். என்னதான் தெலுங்கு செட்டியார் அப்படின்னு சொன்னாலும் தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் முதலாக தெரிந்தவங்களே இவங்க தான். ஏன்னா காஞ்சிபுரத்திலிருந்து மண்ணெடுத்து கரூருக்கு அருகில் வேஞ்சமக்கூடல் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஆலயமும் எடுத்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் 24 மனை அப்படின்னா மனை என்று சொல்லக்கூடியது வீடுன்னு சொல்லுவாங்க, கோத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த 24 அப்படின்ற ஒரு இடத்தை 16 மனைகளாகவும் ஒரு 8 மனைகளாகவும் பிரிப்பதாக ஒரு கணக்கு இருக்கு. 2 சரிதானே நான் சொல்றது? சரிதானே? ஆமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அப்பேற்பட்ட பெருமைக்குரிய இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நல்ல கருத்துக்கள் 4 கருத்துக்கள் பேசுனதுல எனக்கும் சந்தோஷம். வந்த காரணத்தை சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பதி. பதி என்றால் உங்களுக்கு புருஷன். புருஷனா? நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க, நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க, நல்லா தானே பேசுறீங்க. இன்னும் கூட பேசுங்க, நான் பேசுறேன். எதுக்காக புருஷன்றீங்க? ஏம்மா அதுக்கு தான் சொன்னேன், வறண்ட நிலத்துக்கு தண்ணி வேணும், இருண்ட வீட்டுக்கு வெளிச்சம் வேணும், நோய்வாய் பெற்றவனுக்கு மருந்து வேணும், தத்தி தத்தி நடக்கிறவனுக்கு ஊன்றுகோல் வேணும், துணை வேணும். அப்போ ஒரு குமரிக்கு பாதுகாப்பு. அது எந்த கடையிலயா கிடைக்கும்? ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு தேவையில்லையே, அந்த பெண்ணாகப்பட்டவள் தான் பாதுகாப்பு. அப்போ ஒரு பெண்ணுக்கு என்ன வேணும்? ஒரு பெண்ணுடைய மனதை தாண்டி யாராலும் நெருங்க முடியாது. அந்த பெண்ணாக நினைத்தால் மட்டுமே சுய ஒழுக்கத்தோடும் மன கட்டுப்பாட்டோடும் இருக்க முடியும். உண்மைதான். அப்போ ஒரு பெண்ணுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? ஒரு குமரிக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? புருஷன் வேணும். எனக்கு வேணாம். ஏன் வேணாம்? நீங்க பெரியவர், பெருமாளுடைய பேரன், பெருமாளுடைய பேரனே வந்து சொல்றீங்க அப்படின்னா நிச்சயம் நல்லவரா தான் இருக்கும். இருந்தாலும் என்னுடைய கடமைக்காக கேட்கிறேன், நல்லவரா? உங்க நிபந்தனை மட்டும் கேளுங்க. நேரா அங்க போய் இல்ல வேண்டாம், நான் நிபந்தனையெல்லாம் இப்போ சொல்றது இல்லை. ஏன்னா சொன்னாலும் நடக்க மாட்டேங்குது. ஆமா, ஏன்னா எனக்கு வரப்போற மாப்பிள்ள நல்லவரா இருக்கணும். நல்லவருங்க தமிழுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய உலகத்தை சொல்ல போனோம்னா அவர் தான் பெரிய பணக்காரோட. பணம்லாம் தேவையில்லை, குணம் நல்ல குணமா இருந்தா போதும். என்னங்க ஞானம்ங்க, அவர் முகத்தை பார்த்தாலே ஞானம் பிறக்கும். அப்படியா? ஞானமான ஆளுங்க உட்கார்ந்து இருப்பாரு, முகத்தை பார்த்தாலே ஞானம் பிறக்கும். சொல்லுங்க. அலுபகலும் இந்த அவஸ்தைகளை விடுத்து, அலுபகலும் இந்த அவஸ்தையை விடுத்து, கண்ணன் கடமன் சண்முகன் சடாச்சரன் ஓராறுமுகன் ஈராறுகன் குக்கடகதாரி எம்பெருமான் முருகப்பெருமானே உனக்கு மணவாளன். முருகப்பெருமான மாப்பிள்ளை பத்தி வந்திருக்கிறீங்க. முருகனுக்கு இல்லாத பெருமைகளே கிடையாது. அழகு இருக்கு, ஆற்றல் இருக்கு, எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க பாத்தீங்களா? ஏற்கனவே அவளுக்கு திருமணம் ஆயிருச்சு. ஆமா, அவளுக்கு திருமணம் ஆனது இருந்துட்டாலும் இவாளை கொண்டு போய் அங்க வைக்கணும்ன்றது இவாள வேண்டான்ற எனக்கு விருப்பம் இல்ல. என்ன காரணம்? 2ஆம் தாரம்னு ஊர் உலகம் தவறாக பேசும். சரிங்க. ஆமா, 2ஆம் தாரம் என்ன? சரிங்க. எங்க 2ஆம் தாரம் பேசுனா என்னங்க? உங்க தலையெழுத்து 2ஆம் தாரமா போணும். ஏன் தலையெழுத்தை நிர்ணயிக்கிறதுக்கு நீங்க யாரு? ஏங்க அந்த அப்பன் சரியில்லை, இந்த சித்தப்பன் வந்து செவைக்கு வைக்கலாமே. உங்க தலையெழுத்தே சரியில்லாம தானே தருதலையா தெரியுறீங்க. ஏங்க ஏன் தலையெழுத்தை பத்தி நீங்க கவலைப்படுத்த? நான் சொல்றேன், ஒரு சமயத்துல பெண்ணாக புறப்படுத்தீங்கல்ல, நீங்களே பெண்ணா மாறி அந்த 2ஆம் தாரமா முடிச்சுக்கோங்க. வாஸ்து தாங்க. நான் பெண்ணா மாறினேன். என்ன எல்லாத்துக்கும் ஒத்துக்குறாரு? ஒரு நிமிஷம் இருங்க. யாருக்காக காவல்? யாருக்காக? முருகனுக்காக. யாருக்காக தின? முருகனுக்காக. யார் உங்க குலக்கடவுள்? முருகன். யார மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? தெய்வமாக முருகன். இவ்வளவு இது எல்லாம் முருகனுக்காக நினைச்சு முருகனுக்கு வாக்கப்படுறதுக்கு என்ன பிரச்சனை?
வேணான்றேன். ஏன் வேணாம்? ஏற்கனவே கல்யாணம் எல்லாமே வேணாம்ன்றீங்க. ஏற்கனவே கல்யாணமான ஒரு ஆளுக்கு சரிங்க. ரெண்டாம் தரமா இன்னொரு பொம்பளையை தேடி வந்திருக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நான் கேட்கிறேன், ஊருக்குள்ள எல்லா பிள்ளையும் ஊருக்குள்ள இருக்கும்போது முருகனை நினைச்சுக்கிட்டு முருகனுக்காக காவலுக்கு வர்றியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட துப்பு இல்ல? நாரதர் கால் வைத்தார் அப்படின்னா கலகம், அதன் மூலமாக நன்மை ஏற்படும் சொல்றாங்க. சரி, நீங்க செய்யறது கலகன்ற தொழில் தானே. எப்ப இருந்து இந்த மாதிரி தரகர் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சீங்க? நான் கேட்கிறேன், ஊர்ல உலகத்துல இருக்க எல்லா பெண்களும் தாய் தப்பன் பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணி அவங்க போறாங்கல்ல. நான் கேட்கிறேன், நீ மட்டும் இப்படி காட்டுக்குள்ள வந்து முருகா முருகான்னு தெரியும், உனக்கு கொஞ்சம் கூட ரோசம் இல்ல? அது ஏன் ஜவுரி என்ன கொலாய் அடிச்ச மாதிரி? ரெண்டு பொம்பளை பிள்ளை நல்லா செப்புதுகளே. கொலாய் அடிச்ச மாதிரில போடுறீங்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, பிடிக்காத திருமணத்தை வற்புறுத்துறதுக்கு என்ன பேர் தெரியுமா? குடி கொடுப்பதுங்க. கோட்டி கொடுப்பதுங்க கோத்திரத்து முறையும். கூட்டு கொடுப்பது கோத்திரத்து பிள்ளை. கோட்டி கொடுப்பது கோத்திரத்திலும் ஒட்டமன் ஒட்டி வந்து சிவத்திகை ஆய்ச்சி சொல்ற சொல்லும் என் வார்த்தை கேளு. உனக்கு முருகனுக்கு கல்யாணத்துல ஆப்போ. ஆளு இல்ல பேரு. நல்லா கத்திரிக்காய் கை கால் முளைச்ச மாதிரி இருந்துகிட்டு எம்பிட்டு பேச்சு. நல்லா அவள கொலாய் அடிச்ச அந்த மாதிரி போடுறாரு. குடம் தான் இல்லாம போச்சு. இல்லைன்னா ஜடாம கொடுத்த உடச்சிருக்கலாம். அதானே வீட்டில் வந்து அவர் துணைவியா இருப்பதில் அவர் தான் தண்ணியெல்லாம் இருப்பாரு. அண்ணே, நான் ஏன் இப்பெல்லாம் பேசுறேன் தெரியுமா? ஏன் பேசுன? ஏன் பேசுனேன்னு எனக்கு இல்லை, எதுக்கு பேசுனேன்ற? முருகனை பிடிக்காதுன்ற பிடிக்கலைன்னு காலைக்குன்னு கட்டி கொடுத்தா பாப்பேன், கூட்டிட்டு கூட ஓட சொல்லிடுவேன் நான். அது இல்லடா, சரி அது இல்லனே. சரிடா, பிடிக்கலைன்னு சொல்றேன்னா பிடிக்கும். அப்படியா? ஆனா இப்படி எல்லாம் பேசினாதான் இவருக்கு கொஞ்சமாவது ரோஷம் வரும். அத கூட்டி கொடுக்கிறவர் நிச்சயம் முருகப்பெருமான் நேரம் உள்ள போய் போட்டு கொடுத்துருப்பாரு. ஒரு இம்சை உள்ள போயிருச்சு. சரி, இன்னொரு மிகப்பெரிய இம்சை வேலோடு காத்துக்கிட்டு. உனக்கு மேல இம்சை இருக்கா? அது என்ன பாடுபடுத்த போதும்? முருகா விரைவில் வாருங்கள். ரோஹரா.